வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. துர்காஷ்டமி அன்று துர்காதேவியின் திருநாமங்களை சொல்லி அவரை வழிபடுவது சிறப்பான வாழ்க்கையை தந்தருளும். வாழ்க்கையில் எல்லா நற்பலன்களை அடையவும் எதிர்மறை சக்திகளை நீக்கவும் அருள்பவர் ஸ்ரீ துர்காதேவி. அகிலாண்ட நாயகியாக உலகம் முழுவதையும் ஆள்பவளாக விளங்குகிறார் துர்காதேவி. அவர் அஷ்டமி திதியில் அவதரித்தவர். அனைவருக்கும் அடைக்கலம் அருள்பவர். அனைத்து பயங்களையும் போக்கி தைரியத்தோடு வாழ வைப்பவர். வேண்டிய வரத்தை வேண்டியபடி அருளக்கூடியவர் ஸ்ரீ துர்காதேவி. கருணை உள்ளம் கொண்ட அம்மனாக விளங்கும் துர்காதேவியின் அருளை பெற அவரின் மந்திரங்களை தினம்தோறும் அல்லது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு காலங்களில் ஜெபித்து வருவது வெற்றிகளை தந்தருளும். இந்த அண்ட சராசரத்தை பாதுகாக்கும் தேவியாகவும் சக்தியாகவும் இருப்பது துர்க்கை அம்மனே. சமஸ்கிருதத்தில் துர்கா என்றால் தகர்க்க முடியாத கோட்டை என்று பொருள். துர்க்கையை சிலர் துர்கதி நாஷினி என்றும் அழைப்பார்கள். அதன் பொருள் அனைத்து துயரங்களையும் நீக்குபவர் என்பதாகும். துர்காதேவிதான் நம்மை பாதுகாப்பாக பராமரிப்பவர். ஸ்ரீ துர்காதேவி நம்மை ஒரு தாய் போல் பாதுகாப்பவர். நாம் தவறு செய்யும்போது தண்டிப்பவரும் இவர்தான். அனைத்து தீய சக்திகளிடமிருந்தும் நம்மை பாதுகாக்கும் துர்க்கையை நாம் பக்தியுடன் வழிபட வேண்டும். ஸ்ரீ துர்காதேவியின் மந்திரங்கள் ஆற்றலையும் நேர்மறை சக்தியையும் வழங்கும், வளத்தை வழங்கும், ஒருவரின் உள்ளார்ந்த அறிவாற்றலை அதிகரிக்கும், ஆரோக்கியமான உறவை வளர்க்க உதவும், மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை விரட்டியடிக்கும், நம் வாழ்வில் உள்ள சோதனையான காலகட்டத்தில் அமைதியை ஏற்படுத்தும், நம் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளவற்றை விலக்கும், வாழ்வில் அமைதியை கொண்டு வரும், குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை வழங்கும், சுபகாரிய தடைகளை விரைவில் நீக்கியருளும், குழந்தைகளுக்கு சகல நன்மைகளையும் பாதுகாப்பையும் வழங்கும், சர்வ மங்களங்களையும் அறிவு வலிமை மற்றும் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும், துயரங்கள் அனைத்தையும் நீக்கும். துர்காதேவியின் துதி. யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேதி சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்தும் விஷ்ணு மாயை உருவில் உறைந்திருக்கிறாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யா தேவி சர்வபூதேஷு புத்திரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைவரிடத்திலும் புத்தியாக ஞானமாக இருக்கின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யா தேவி சர்வபூதேஷு சக்திரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்தும் சக்தி உருவாய் விளங்குகின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் லக்ஷ்மி தேவி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரங்கள் நமஸ்காரங்கள் நமஸ்காரங்கள். யா தேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அன்னை என்னும் சக்தியாக உரைகிறாளோ அந்த தாய் வடிவான சக்தி தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இந்த துதியின் முழு ஸ்லோகங்களும் தேவி மகாத்மியத்தில் இடம்பெற்றுள்ளது.
செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் நவராத்திரி காலங்களில் இந்த முழு ஸ்துதியையும் பாராயணம் செய்பவர்கள் அனைவரும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்கிறது தேவி மகாத்மியம்.